உனக்கு ஒண்ணே ஒன்று சொல்றேன். நீ சின்ன விஷயத்தை கூட சரி வேற மேடம், வேற நான் பெருசாக்குற. கொலுசு ஒரு வேலைக்கு நிமிஷம் போனேன், ஒரே இவர்கிட்ட நிமிஷம் தான் சொன்னேன். ஒரு நிமிஷம் இரு. சின்ன விஷயத்தை கூட நீ ரொம்ப பெருசாக்கிட்டே இருக்க. இவரு இந்த மாதிரி சொல்றாரு, நான் பைத்தியம், இந்த மாதிரி செக்அப். உனக்கு என்ன வேணும்? அவர் உன் கூட வாழணும், சம்பாரிச்சு உனக்கு கொடுக்கணும். இதான் நீ வந்தப்ப கேட்ட. அதானே சார் அவங்க கேட்டாங்க. ஆமா இல்ல உங்களுக்கு ஏமா இவ்வளவு வெஞ்சன்ஸ் மனசுல எனக்கு ஏன் புரியல. அவர் மேல இந்த அளவுக்கு இல்ல சார், ஆதங்கம் இவங்க வெறுப்பு சொன்னா- ஏன் இவ்வளவு வருது? அவர்தான் கணவனு, வெறுப்பு இல்ல அவருக்கு சார். சாட்சியா ஒரு குழந்தை இருக்கு. சார் அவர் எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு. அவர் எனக்கும் கவுன்சிலிங் கொடுங்க, அவங்களுக்கும் கொடுங்க அப்படி. வெறுப்பு இல்ல சார், இப்ப சொல்றாங்கல்ல சார், அவங்க விட்டுட்டு ஓடிடுறேன்னு. அவங்க ஒண்ணும் பண்ணாமே நான் போனேன் வீட்டுக்கு. நைட்ல போனேன்னு சொன்னது. நான் எங்க வீட்டுல போன் பண்ணி கேட்டு நான் போயிடுவேன். நான் என்னை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி சண்டை போட்டு எத்தனை முறை வந்து பேசிக்கிறாங்க தெரியுமா? விட்டுட்டு போனேன்னு சொன்னது பொய் சார். ஒரு விஷயம் கவுன்சிலர் கிட்ட போனோம், தெரப்பிக்கு போனோம்னா அது பைத்தியம் அப்படி கிடையாது. உங்களுக்கு இங்கே கஷ்டமாக இருக்குல்ல, அவங்க கூட இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்ல, நீங்கள் உங்களுக்குன்னு கஷ்டமாக இருக்குன்னா உங்கள் கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, பேசிக்கிறதுக்கு, அதுக்கு தான் கவுன்சிலிங் தவிர நான் பைத்தியத்துக்கு தீர்வுன்னெலாம் கிடையாது. உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்கோ, அவங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்கோ அது ஓப்பனாக பேசி எப்படி பண்ணலாம், எப்படி அதை சால்வ் பண்ணலாம், எப்படி 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல குடும்பத்தை லீட் பண்ணலாம் அப்படின்றது தான் கவுன்சிலிங் தவிர பைத்தியம்னா கட்டி வச்சு ட்ரீட்மெண்ட் அப்படிலாம் கிடையாது. உனக்கு மகேஷ் வேணுமா வேணாமா? அவ்வளவு. திருப்பியும் இவனை வந்து அடிச்சுக்கின்னு கொடுமைப்பட்டீங்கன்னா இருந்தா எனக்கு எப்படி மேடம்? உனக்கு ஒரே ஒரு வார்த்தை, மகேஷ் உனக்கு வேணுமா வேண்டாமா? அவர் எல்லாம் ஒத்துக்கிட்டாரு. எல்லாம் அதை போக வேண்டாம், அது தேவையில்லை. உனக்கு மகேஷ் வேணுமா வேண்டாமா? அதான் மீண்டும் வந்து வர வேணும்னு சொல்றேன். அப்புறமேட்டு வந்து இவர் மீண்டும் என்ன அடிச்சு இந்த மாதிரி சொல்றாருன்னா எனக்கு இந்த கதை எழுதுற வேலை எல்லாம் வேண்டாம். ஒத்த வார்த்தையில பதில். அதுக்கு தானே கவுன்சிலிங்லாம் இருக்குன்னு சொல்றோம். திருப்பி அவங்க அடிக்காம பாத்துக்கிறதுக்கு லாவும் இருக்கு, கவுன்சிலிங்கும் போறாங்க. அதுக்கு மேல அடிக்க மாட்டாங்கல்ல. 2 ஆப்ஷன் தான். மாறிட்டு அவங்க கூட வாழ போறீங்களா, இல்ல எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்ல அதனால எனக்கு வேண்டாம்னு சொல்லி விட போறீங்களா? ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேமிலி கோர்ட்னு சொல்லக்கூடிய குடும்ப நல நீதிமன்றத்திலையும் கவுன்சிலிங் இருக்கு. கலெக்டர் ஆஃபீஸில் சமுதாய நலத்துறை இருக்குது. அங்கேயும் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அங்கேயும் கூட கவுன்சிலிங் இருக்குது. நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு சட்டத்தில் சரி, சமுதாயத்தில் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 2 பேரும் சேர்ந்து அங்கே போய் சொல்லுங்கள். 2 பேர் விஷயத்தையும் கேட்பாங்க. அதாவது பரஸ்பரம் நம்ம சேர்ந்து வாழணுங்கிற ஒரு எண்ணம் வேணும்ல 2 பேருக்கும், இல்லையா? அதுக்காகத்தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி கவுன்சிலிங் போகிறீங்களாமா? நீங்கள் ஒரு 2-3 செட் ஆஃப் கவுன்சிலிங் போகிறீங்களா அவரோட? உமா, ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. உனக்கு கண்டிப்பா கவுன்சிலிங் வேணும், உறுதியா சொல்றேன். இல்ல மேடம், மகேஷும் கவுன்சிலிங் போறாரு இல்லையா? அது அவங்க இஷ்டம். ஓகே, உனக்கு கண்டிப்பா கவுன்சிலிங் வேண்டும். அப்ப பைத்தியம் நீங்க கூட சொல்றீங்களா மேடம்? கவுன்சிலிங்னா பைத்தியம் கிடையாது. நாங்க அதெல்லாம் எதுவுமே சொல்லல. அதத்தான் மேடமும் சொன்னாங்க. கவுன்சிலிங்னா பைத்தியம் இல்ல மேடம், இவ்வளவு ஆஸ்தி வச்சிருக்கேன். உங்க வீட்டுக்காரர் புரிய வைக்கிறாரு, நீ என்ன புரிஞ்சுக்க பண்ணி விரும்பல. உடம்பெல்லாம் தட்டியா வர வச்சு மந்திரம் பண்றேன்னு அத பத்தி சொன்னாங்களா? ஒரு தாயோட ஆஸ்தி எனக்கு ஆபத்துக்கு நான் வச்சிருக்கேன். எனக்கு இந்த கால்ல உங்க தம்பி வீட்டுல வந்து அடிக்கடி குடிக்க சொன்னாங்க. நீங்க கஷ்டத்துல உடம்பெல்லாம் தட்டியா. ஆனா கவுன்சிலிங்ல உங்க கஷ்டத்துல இருந்து வெளியில கொண்டு வருவாங்க. அது ட்ராமான்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல நம்ம பார்த்த கஷ்டத்தை எல்லாமே ட்ராமான்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும்போது நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, தெளிவா யோசிப்பீங்கன்னு தான் சொல்றேன். இப்ப எல்லாமே உங்களோட பழசுல மட்டும் நான் தெளிவா தானே இருக்கிறேன். ஏன் மேடம் நான் சொல்றது நம்ப இல்ல இல்ல மாமா, நீ தெளிவாவே இல்லம்மா. ஏன்னா அதான் ஒரு முடிவுக்கு வர மாட்டேன்.